புதிய டிஜிபியின் அதிரடி உறுதிமொழி. பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் போதைப் பொருள் தடுப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என தமிழ்நாட்டின் புதிய சட்ட ஒழுங்கு டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் உறுதி. குற்றங்களுக்கு முற்றுப்புள்ளி. சிஎம் விஜய் எங்க வீட்டுக்கு வரணும். 25 வருஷத்துக்கு தளபதி ஆட்சித்தான். அவர் சாதிப்பாருன்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியும். முதலமைச்சர் ஆனதும் ஜெயலலிதாவை தவிர யாரும் எம்ஜிஆர் வீட்டுக்கு வந்ததே இல்லை. எடப்பாடி பழனிசாமி கூட வந்தது இல்லை. முதலமைச்சர் விஜய் எங்க வீட்டுக்கு வரணும். இப்படிக்கு தாவேகாவில் இணைந்த எம்ஜிஆர் பேரன் ராமச்சந்திரன் பேட்டி. புகாருக்கு அடுத்த நாளே ஆய்வு. கோவை ஒண்டிப்புத்தூரில் செயல்பட்டு வரும் மகளிர் சமூக நீதி விடுதியில் உணவில் தரம் குறித்த புகார் எழுந்ததையை தொடர்ந்து சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னி அரசு இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். விடுதியில் வசதிகள் மற்றும் தேவைகள் குறித்து மாணவிகளிடம் நேரடியாக கேட்டறிந்த அமைச்சர் குறைகளையே உடனடியாக சரி செய்ய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். கோரிக்கை நிறைவேற்றம். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தென்றல் நகர் 4வது தெருவில் எந்தவித உரிய அனுமதியும் இல்லாமல் தேவையான உபகரணங்கள் இன்றி நீண்ட காலமாக செயல்பட்டு வந்த பேப்பர் குடோன் குறித்து பொதுமக்கள் தொடர் புகார் முதலமைச்சர் சிறப்பு குறைதீர் மையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் சம்பந்தப்பட்ட துறையினர் ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்கள் முன்னிலையில் அந்த பேப்பர் குடோன் சீல் வைத்தனர். முதல்வர் விஜய் வைஸ் நடிகர் விஜய். முதல்வர் விஜய்க்கு இந்தியாவில் மட்டும்தான் செல்வாக்கு. ஆனால் நடிகர் விஜய்க்கு உலகம் முழுவதும் செல்வாக்கு. இப்படிக்கு வலைபேச்சு பிஸ்மி. ரஜினி தான் முழு காரணம். விஜய் அரசியலுக்கு வந்து ரஜினிக்கு பிடிக்கவே இல்லை. எப்படியும் தோற்று விடுவார் என்று தான் ரஜினி நினைத்தார். வரலாறு காணாத வெற்றி விஜய்க்கு கிடைத்ததால் திமுக அதிமுக கூட்டணியில் எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமைக்க ரஜினி தான் பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த முயற்சி தோல்வியில் முடிந்தது. இப்படிக்கு வலைபேச்சு பிஸ்மி. முதலமைச்சர் விஜயுடன் விஜய் ஆண்டனி. இன்று நமது மாண்புமிகு முதலமைச்சரையே நேரில் சந்தித்து அவருடன் சில அருமையான தருணங்களையே பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தது. எப்பொழுது போல அவரின் நேர்மறை எண்ணங்களும் உற்சாகமும் மிகவும் ஊக்கமளித்ததாக இருந்தது. அவர் தொடர்ந்து வலிமை, ஞானம் மற்றும் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். மக்களின் நலனுக்காகவும் சமூகத்தில் அர்த்தமுள்ள மாற்றங்களை உருவாக்க தனது சேவையை மேலும் சிறப்பாக தொடரவும் பிரபஞ்சம் அவருக்கு அளவற்ற நேர்மையும் சக்தியும் ஆற்றலையும் அருளட்டும். இப்படிக்கு விஜய் ஆண்டனி. அண்ணே, இந்த விவசாயி கடன், அம்மா உணவக திட்டம் இதெல்லாம் சரி பண்ண மாதிரி விவசாயி மக்களுக்கு ஊருக்கு ஒரு நெல் மணிகளையே மழைக்கு பாதுகாக்கிற மாதிரி ஒரு கான்கிரீட் குடோன் அமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும் அண்ணா. நீங்க மக்களுக்கு நல்லது மட்டுமே நினைக்கிற முதல்வர், பார்த்து பண்ணி கொடுங்க அண்ணா. சரியான நபர் இவர்தான். விஜய் அவர்கள் முதலமைச்சர் பதவிக்கு சரியான நபர் என்று நான் நினைக்கிறேன். அவர் மக்களை நன்றாக பார்த்து கொள்வார். அவரது இந்த புதிய பயணத்திற்கு எனது வாழ்த்துக்கள். இப்படிக்கு நடிகை ராஷி கண்ணா. கலைஞரை போல் விஜய். கலைஞர் கருணாநிதி 3 மணிக்கு நியூஸ் பேப்பரையே படிச்சுட்டு அந்தந்த அதிகாரிகளையே உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு. அதே போல விஜயும் அரசியலில் பண்ணுவாரு. ஜோதிடர் செல்வி. அதில் ஆச்சரியம் இல்லை. விஜய் வெற்றி பெற்றதுல நான் ஆச்சரியப்படவே இல்லை. ஏன்னா அங்கு இருந்த கூட்டம் அப்படி. மக்கள் காட்டிய அன்பு வெறும் இளைஞர்கள் மட்டும் இல்லை. அதையும் தாண்டி அங்கு நிறைய வயதான பெண்களும் குடும்பங்களும் அவர் வரணும், அவர் நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்னு சொன்னாங்க. நிறைய மக்கள் தங்களை அவரோட அப்படித்தான் ஒப்பிட்டு பார்த்திருக்காங்க. இப்படிக்கு நடிகர் சிவராஜ்குமார். விஜயகாந்த் விஜய். என்னோட நண்பர் விஜயகாந்த் சிஎம்மா வருவாருன்னு நினைச்சேன். அந்த இடத்துக்கு தம்பி விஜய் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படிக்கு நடிகர் தியாகு. எம்ஜிஆரை விட 1000 மடங்கு விஜய் பொறுத்தவரை அவர் ஒரு தெய்வ பிறவித்தான். இந்த மாதிரி மக்கள் எழுச்சி நான் பார்த்ததே இல்லை. எம்ஜிஆரை விட 1000 மடங்கு மக்கள் அலை விஜய்க்குத்தான் வந்துச்சு. இப்படிக்கு நடிகர் தியாகு. விஜய் மேல் உள்ள அன்பினால். விஜய் மேல் உள்ள அன்பினால் மட்டுமே மக்கள் அவருக்கு வாக்களித்துள்ளார்கள். எல்லோரும் ஓட்டு போடும் பொழுது அந்த விசில் சின்னம் மற்றும் விஜய் என்று பார்த்து மட்டும்தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அவ்வளவு எளிய விஷயம் இல்ல. இவ்வளவு மக்களுடைய அன்பு சம்பாதிச்சிருக்காரு. அவருக்கு என் வாழ்த்துக்கள். இப்படிக்கு சவுக்கு சங்கர். உண்மை சொல்வேன், போட தைரியம் இருக்கா? ஜனநாயகன் ரிலீஸ் என்னுடைய கையில் இல்லை. படத்தின் சிக்கல் தொடர்பான உண்மைகளையே சொல்லும் அளவிற்கு தைரியம் இல்லை. அப்படியே தைரியம் இருந்தாலும் அதை வெளியிடும் தைரியம் உங்களுக்கு இருக்காது. படம் வரும்பொழுது பார்ப்போம். நேர்காணல் ஒன்றில் ஜனநாயக பட ரிலீஸ் எப்பொழுது என்ற கேள்விக்கு இயக்குனர் எச். வினோத் பதில்.
நான் முதல் அமைச்சர் அல்ல, ஆட்சிக்கு வந்து 6 மாதம் எதுவும் பேச மாட்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்களால் 6 நாள் கூட இருக்க முடியவில்லை. கல்யாண வீட்டில் எல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். நான் முதலமைச்சர் அல்ல, முதல் சேவகன். இப்படிக்கு திருச்சியில் முதலமைச்சர் விஜயின் பேச்சு. திருச்சி கிழக்கில் ராகவ லாரன்ஸ். முதல்வர் விஜய் ராஜினாமா செய்த திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் தாவேகா சார்பில் நடிகர் ராகவ லாரன்ஸ் நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல். அரசியல் என்ட்ரி குறித்த ராகவ லாரன்ஸ் தனது குருவான ரஜினிகாந்திடம் அறிவுரை கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சிஎம் விஜய்க்கு வந்த குட் நியூஸ். ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியின் மீது நம்பிக்கை இல்லை, அதனால்தான் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கப்படவில்லை. இப்பொழுது விஜயின் மீது நம்பிக்கை உள்ளது. அவர் தமிழ்நாட்டின் மக்களின் வளர்ச்சிக்கும் நல்லது செய்வார் என்று நம்புகிறோம். அதேபோல் எல்லாத்தையும் வெளிப்படையாக செய்வார் என்ற நம்பிக்கை உள்ளது. அதனால் தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கப்படும் நிதியை நாங்கள் தர தயாராக உள்ளோம் என்று நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தனியார் பள்ளிக்கு ஆப்பு. முதலமைச்சர் விஜய் அதிரடி அறிவிப்பு. கல்வி கட்டண விவரங்களையே வெளிப்படையாக விளம்பரம் செய்ய வேண்டும். வரும் 5ஆம் தேதிக்குள் கட்டண விவரங்களையே வெளியிட வேண்டும். நிர்ணயிக்கப்பட்ட கல்வி கட்டணத்தை மட்டுமே வசூலிக்க வேண்டும். விளம்பரப்படுத்திய அறிக்கைகளையே வரும் 10ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். சிபிஐ உட்பட அனைத்து தனியார் பள்ளிக்கும் பள்ளிகளில் துறை இயக்குனர் அதிரடி உத்தரவு. குழந்தைகளின் கல்வி உரிமையை பாதுகாக்கும் அரசு. இருந்த இடத்தில் இருந்தபடியே திருச்சி கிழக்கில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் வரவேற்கும் விதமான கட்டப்பட்டிருந்த 500க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள். நிகழ்ச்சி முடிந்து சுமார் 2 மணி நேரம் ஆகியும் ஒரு வாழை குலை கூட அறுத்து எடுத்து செல்லப்படவில்லை. சில கட்சிகளில் மாநாட்டு பொதுக்கூட்டங்கள் வரும் தொண்டர்கள் வாழைத்தாரை வெட்டி எடுத்து செல்வது வழக்கமாக இருக்கும் நிலையில் அவ்வாறான செயல் எதுவுமே நிகழவில்லை என்று குறிப்பிடத்தக்கது. பாஜகவில் இருந்து அண்ணாமலை விலகல். பாஜகவில் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்து அண்ணாமலை விலகியதாக தகவல். பாஜகவில் இருந்து விலகுவதற்கான 5 பக்க கடிதங்களையே பாஜக தேசிய தலைமையிடம் அண்ணாமலை அளித்துவிட்டதாக தகவல். 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி. தாவேகா தலைவரும் முதல்வருமான விஜய் கலந்து கொள்ளும் திருச்சி மாவட்ட மக்கள் சந்திப்பு. திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரி வளாகத்தில் நாளை ஜூன் 1ஆம் தேதி மாலை 4:15 மணி முதல் நடைபெற உள்ளது. QR குறியீட்டுடன் கூடிய நுழைவு சீட்டு அளிக்கப்பட்டுள்ளது. 5000 பேருக்கு மட்டுமே நிகழ்ச்சியில் பங்கேற்க அனுமதி. வேறு யாருக்கும் கண்டிப்பாக அனுமதி கிடையாது. அமைச்சரும் தாவேகா பொதுச் செயலாளருமான ஆனந்த். அன்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் உயிரிழந்த சிறுமியின் பாட்டியிடம் கொடுத்த வாக்குறுதி, உங்கள் பிள்ளை எப்படி சித்திரவதை பண்ணாங்களோ அதே மாதிரி அவங்களை பண்ணி காட்டுறேன். சிறையில் சக கைதிகள் தாக்கியதால் காயம் என தகவல். சக கைதிகள் தாக்கியதில் கார்த்திக் பலத்த காயமடைந்ததாக தகவல். கோவை சிறுமி வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கில் கைதான கார்த்திக் மருத்துவமனையில் அனுமதி. 2 வாரத்தில் வெள்ளை அறிக்கை. பதவி ஏற்றின் போது வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என முதலமைச்சர் விஜய் கூறியிருந்த நிலையில் இன்னும் 2 வாரங்களில் அது வெளியாகும் என தகவல். தமிழகத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை தயாராகி வருவதாக, விரைவில் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் எனவும் நிதி அமைச்சர் மரியா வில்சன் உறுதி. அரசுக்கு திருமா பாராட்டு. கவின் ஆணவ படுகொலை வழக்கில் சுர்ஜித் தயார் கிருஷ்ணகுமாரி கைது செய்யப்பட்டதற்கு விசிக தலைவர் திருமாவளவன் பாராட்டு. கிருஷ்ணகுமாரி கைது தமிழக அரசின் நேர்மையாக நடவடிக்கை எனவும் விசிகவின் தொடர் முயற்சியால் 10 மாதங்களுக்கு பின் கொலையாளிகள் சுர்ஜித்தின் தாய் கைது எனவும் திருமா பதிவு. ஏம்பா எலெக்ஷன் கமிஷன் சீக்கிரம் இடைத்தேர்தல் வைங்க. எங்க அண்ணாவோடைய ரோட் ஷோ பார்க்க ரொம்ப நாள் ஆச்சு. பசங்கள்லாம் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டாலினை நம்பி பணம் கொடுக்க முடியாது. விஜய்க்கு தரலாம். ஸ்டாலின் அரசுக்கு மழைநீர் வடிகால் வாரியம் அமைக்க வழங்கப்பட்ட 4000 கோடி ரூபாய் நிதியில் வெறும் 90 கோடி ரூபாய்க்கு மட்டுமே இதுவரை கணக்கு கொடுக்கப்பட்டுள்ளது.
இதற்கு விளக்கம் கேட்டும் கடந்த 2025 ஆண்டு வரை தமிழ்நாடு அரசில் இருந்து எந்த பதிலும் இல்லை என நிர்மலா சீதாராமன் கேள்வி. சிபிஐயே தோத்துருவாங்க நம்ம பசங்க கிட்ட. ஏய், இவன் பராசக்தி மூவி ப்ரொமோஷன்ல சன் நியூஸ்ல வந்தவன்டா. இப்போ இவன் டிஎம்கே ஜென்சிக்காக பேசிட்டு இருக்கிறான். 3 பேரை அறிவாளால் வெட்டிய திமுக கவுன்சிலர் மகன். சாதாரணமா வரலடா திமுக காரன். மயிலாடுதுறையில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 14 வயது சிறுமி உள்ளிட்ட 3 பேருக்கு அறிவாள் வெட்டி அதிர்ச்சி. சாதாரணமா வரலடா திமுக காரன். தண்ணீர் பிடித்துக் கொண்டிருந்த பெண், அவரது கணவர், மகனை திமுக கவுன்சிலர் மகன் அறிவாளால் வெட்டி 3 பேர் படுகாயம். தாக்குதலில் ஈடுபட்ட திமுக கவுன்சிலரின் மகன் அசோக் மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் சரண்டர். தமிழக முதலமைச்சராக திரு சி. ஜோசப் விஜய் பதவியேற்றதை முன்னிட்டு குலதெய்வ கோயிலில் மாண்புமிகு கனிம வளத்துறை அமைச்சரும் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் ஜி.கே. பிரபு ஊர் பொதுமக்களுக்கு கிடாய் வெட்டி சமபந்தி விருந்தையை அளித்து நேர்த்திக்கடன் செலுத்தினார். ரூபாய் 5 லட்சம் நிவாரண நிதி. திருச்செங்கோடு கோயிலில் தேரோட்டத்தின் போது தேர் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த இளைஞரின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் விஜய் இரங்கல். உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு ரூபாய் 5 லட்சம் நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் விஜய் உத்தரவு. 10,000 இருக்கைகள். திருச்சியில் முதலமைச்சர் விஜயை நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சிக்காக போடப்படும் 10,000 இருக்கைகள். பிரம்மாண்ட பந்தல் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் மின் விளக்குகள் உள்ளிட்டவற்றையே அமைக்கும் பணிகள் மும்முரம். ரஜினி சாரின் நெக்ஸ்ட் ஸ்கெட்ச். பாஜகவில் இருந்து விலகிய அண்ணாமலை தனி கட்சி தொடங்குகிறார். புதிய பாதை, புதிய அரசியல். ரஜினி ஆதரவுடன் திருச்சி கிழக்கில் போட்டி. மாணவர்கள் கட்டணமின்றி பயணிக்கலாம். ஜூன் 4 பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் அரசு பள்ளி மாணவ மாணவியர் சீருடையுடன் கட்டணமின்றி அரசு பேருந்துகளில் பயணிக்கலாம். அரசு கலை அறிவியல் கல்லூரி மாணவர்கள் கல்வி நிறுவன அடையாள அட்டையை காண்பித்து பயணிக்கலாம். புதிய பேருந்து அட்டை வழங்க அவகாசம் தேவைப்படும் நிலையில் மாணவர்கள் பயணிக்க ஏற்பாடு. இப்படிக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன். ஓட்டுக்கு 10 பைசா கூட கொடுக்காமல் பேரறிஞர் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதாவை முதலமைச்சர் கொண்டாடுகிறார்கள். எங்கள் தலைவர்களின் முதலமைச்சர் முகத்தை பார்க்கிறோம். நீண்ட வரலாற்றுக்கு பிறகு இந்தியாவில் ஓட்டுக்கு 10 பைசா கூட கொடுக்காமல் ஆட்சிக்கு வந்தது தாவேக. இப்படிக்கு பெங்களூரில் புகழேந்தி. என் மகன் பெயர் தமிழ் வெற்றி கொண்டான். தாவேக எம்எல்ஏ திருவிக நகர் பல்லவி அவர்களின் ஆண் குழந்தைக்கு தமிழக முதல்வர் விஜய் அவர்களின் ஆசியுடன் தமிழ் வெற்றி கொண்டான் என பெயர் சூட்டினார். முதலமைச்சர் விஜய் தமிழ்நாட்டுக்கான திட்டங்களையே கேட்டபோது முன்னாள் முதலமைச்சர் தன் மகனை ஈடி வழக்கிலிருந்து விடுவிக்கும்படி கெஞ்சிய போது அமைச்சரிடமே பணம் கேட்ட அர்ச்சகர்கள். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் அமைச்சர் ரமேஷ் ஆய்விற்காக சென்றபொழுது அமைச்சர் என தெரியாமல் அர்ச்சகர்கள் அவரிடம் பணம் கேட்டதாக தகவல். சாதாரணமாக டி-ஷர்ட் அணிந்து கோயிலுக்கு சென்ற அமைச்சர் ரமேஷிடம் ரூபாய் 4,000 தந்தால் VIP தரிசனத்திற்கு அழைத்து செல்வதாக அர்ச்சகர்கள் கூறியதால் அதிர்ச்சி. எதிர்பார்க்கவே இல்லை. தமிழ்நாடு முழுவதும் எம்ஜிஆர் அலை வீசிய போது கூட திருச்சியில் 2-3 தொகுதிகளில் வெற்றி பெற்றோம். தாவேக இவ்வளவு தூரம் வரும் என்று எதிர்பார்க்கவில்லை. தாவேகாவை எதிரியாக நினைக்கவில்லை. அதிமுகவுக்கு எதிராக வேலை செய்து கொண்டு இருந்த நேரத்தில் இடையிலே வென்று விட்டார்கள். இப்படிக்கு திமுக முன்னாள் அமைச்சர் KN நேரு பேச்சு. 67 கல்குவாரிகள் மூடல். தமிழகத்தில் இதுவரை 67 கல்குவாரிகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. 2000 கல்குவாரிகள் செயல்படும் நிலையில் விதிமீறல் 67 குவாரிகள் மீது நடவடிக்கை. உரிய அனுமதியின்றி கனிம வளங்களையே ஏற்றி சென்று 469 லாரிகள் பறிமுதல். சட்டவிரோதமாக கனிமங்கள் எடுக்கப்பட்ட 78 இடங்கள் கண்டறியப்பட்டு நடவடிக்கை. இனி எந்த படத்தையும் நிறுத்த முடியாது. ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் வாங்குவதற்கான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஜனநாயகன் மட்டுமல்ல, வேறு எந்த படத்தையும் அரசியல் காரணங்களுக்காக நிறுத்த முடியாது. இப்படிக்கு செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் ராஜ்மோகன்.